அனைவருக்கும் மெட்டியொலி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி. அந்த நடிகரால் தான் திரும்பவும் டான்ஸ் ஆட யோசிக்கிறேன். மெட்டியொலி சாந்தி. சித்தி சீரியலுக்கு புதிதாக டைட்டில் சாங் ரெடியாகி ஷூட்டெல்லாம் முடிந்த நிலையில் அது திருப்தி தராததை அடுத்து பழைய கண்ணின் மணியை இரிக்கட்டும் என முடிவெடுத்தார்களாம். 20 வருடங்கள் கடந்தும் அன்றைய சித்தி டைட்டில் சாங்கின் மவுசு குறையாதே இது காட்டுகிறது. ஏறக்குறைய இதே போன்றதுதான் அதே காலகட்டத்தில் ஒளிபரப்பான மெட்டியொலியின் டைட்டில் சாங்கான அம்மி 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 மிதித்து பாடலும். இந்த பாடல் காட்சியில் ஆடிய சாந்தியின் நடனத்துக்காகவே இந்த சீரியலை பார்த்தவர்கள் ஏராளம். மெட்டியொலிக்கு பிறகு வேறெந்த சீரியலிலும் தோன்றாத சாந்தியை சித்தி 2க்கும் நடனமாட கேட்டிருக்கிறார்கள். நடக்கப் போயிடுச்சு. ஒருவேளை சித்தி 2க்கு புது டைட்டில் சாங் ஓகே ஆகியிருந்தா திரும்பவும் ஒரு ரவுண்டு வந்திருப்பேனே என்னவோ என்று பேச ஆரம்பித்தார் சாந்தி. என்னுடைய அக்கா குரூப் டான்ஸராக இருந்தாங்க. இந்த நிலையில தான் 13 வயசில் டான்ஸ் பக்கம் வந்தேன். ஆனால் முறைப்படி கற்றுக்கிறதுக்கு வசதியில்லாத குடும்ப சூழல். அப்போது தூர்தர்ஷனில் ஒளிபரப்பான ஒளியும் ஒளியும் பார்த்து தான் டான்ஸ் ஆட கற்றுக்கிட்டேன். கிழக்கு வாசல் படத்தில் குரூப்பில் ஒருத்தராக என்னோட சினிமா பயணம் தொடங்கிச்சு. தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தின்னு எல்லா மொழிகளிலும் சேர்ந்து 3000 பாடல்கள் மேலே ஆடியிருப்பேன். ஒரு கட்டத்தில் மணிரத்னம் சார் ஆயுத எழுத்து படத்தில் டான்ஸ் மாஸ்டர்ங்கிற லெவலுக்கு என்னை உயர்த்தினார். ரஜினி, விஜய், அஜித்னு டாப் ஹீரோக்கள் எல்லோரையும் ஒர்க் பண்ணி இருக்கேன். ஆனாலும் இப்போ வரைக்கும் என்னோட அடையாளம் அந்த பாட்டுக்கு ஆட கேட்டப்போ சீரியலுக்கான்னு குறைச்சி மதிப்பிட்டவ நான். ஆனால் சீரியல் ஒளிபரப்பாக தொடங்கின கொஞ்ச நாள்லேயே என்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கிட்டேன். 10ஓடு 11ஆ இருந்த என் முகத்தை எல்லோரும் பரிச்சயமாக்கிவிட்ட பெருமை மெட்டியொலி டைரக்டரை சேரும். பிறகு அவரே என்னை சில சீரியல்களிலேயும் நடிக்க வச்சார். எப்படியோ நடிக்க கூப்பிட்டுச்சு. அரவிந்த சுவாமி நடிச்சிருக்கிற ஒரு படத்தில் வில்லி கேரக்டரில் நடிச்சிருக்கேன். படம் சீக்கிரமே ரிலீஸ் ஆகும் என்றவரிடம் இப்போது ஆடுவதை விட்டுவிட்டீர்களா என்று. கல்யாணத்துக்கு பிறகு பிரேக் விட்டிருந்தேன். கணவர், பிள்ளைகள்னு குடும்பத்தை கவனிக்க வேண்டிய சூழல். மறுபடியும் ஒரு நடிகையா டிவிக்கு வந்தால எல்லாரும் நான் ஆடுறதை விட்டு விடுவேன்னு நினச்சிட்டாங்க. டான்ஸில் பிஸியாக இருந்தப்போ நானாக போய் வாய்ப்பு கேட்க விரும்பினதில்லை. தெலுங்கு சினிமா ஃபீல்டில் சந்தித்த ஒரு மோசமான அனுபவமே அதுக்கு காரணம். அங்கே சூப்பர் ஸ்டாராக இருந்த அந்த நடிகரை ஒரு முறை வாய்ப்புக்காக சந்தித்தேன். அன்னைக்கு பெருசாக ஒரு அவமானம் நடந்தது. அந்த நடிகரால தான் திரும்பவும் டான்ஸ் ஆட யோசிக்கிறேன். இனி எங்கேயும் போய் நிற்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்ச வாய்ப்பெல்லாம் அதுவா அமைஞ்சது தான். குரூப் டான்ஸர் ஏரியாங்கிறது ஒரு மாதிரி தான். ஒரு லேடி டான்ஸர் சினிமாவில் சாதிக்கணும்னா நிறைய விஷயங்களை இழக்க வேண்டி இருக்கிறது தான் யதார்த்தம். எல்லாத்தையும் கடந்து தான் வந்திருக்கேன். சினிமாவில் நான் நினைச்ச உயரத்துக்கு வரலைன்னா ரஜினி, விஜய், அஜித்னு பெரிய ஸ்டார் ஆகிட்ட நான் ரெஜிஸ்டர் ஆகிட்டேன்னு நினைக்கும்போது எனக்கு மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கி. விஜய் படம் நியூசிலாந்தில் போயிட்டு இருந்தப்போ பிருந்தா மாஸ்டருக்கு அசிஸ்டண்டாக வேலை பார்த்தேன். ஷூட் அப்போ ரொம்ப நேரமாக நான் பசியில் இருந்தேன். இதை மாஸ்டர்கிட்டையும் சொன்னேன். இதை கவனித்த விஜய் சார் பிரேக்கில் ஒரு பர்கர் வாங்கி தந்து முதல்ல இதை சாப்பிடுங்கன்னு கொடுத்தார். அங்கே இருந்த யாருமே இதை எதிர்பார்க்கவில்லை. அஜித்தை ரொம்ப நாள் இடைவெளி விட்டு பில்லா 2 ஷூட்டிங் ஸ்பாட்டில் தான் பார்த்தேன். 2 வார்த்தை பேசிட்டு போகலாம்னு வெயிட் பண்ணி இருந்தேன். தூரத்தில் என்னை பார்த்தவர் ஷூட்டிங்கையே கொஞ்ச நேரம் நிறுத்தச் சொல்லிவிட்டு என்கிட்ட பேசிட்டு இருந்தார். ரஜினியின் ஆல் டைம் ஃபேவரைட்டான பாட்ஷாவில் நான் ஆட்டோக்காரன் பாடலில் ஆடியிருந்தேன். பாட்டில் வரிசையாக குரூப் டான்ஸர்களை கடந்து அவர் நடந்து போகிற மாதிரியான காட்சி. அவரை பார்த்த ஆச்சரியத்தில் மூமெண்டை மறந்துட்டேன். என் 2 கையையும் பிடிச்சி சாந்தி இப்படி வைக்கணும் சரி பண்ணார் ரஜினி என்று பூரிப்புடன் முடித்தார். இவ்வாறாக மெட்டியொலி சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது. மீண்டும் சந்திப்போம்.